எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஆப்ரேட்டரில் எக்ஸ்பெண்டிச்சர் என்ட்ரி எப்படி போகிறதுன்னு தான். அதாவது எல்லாருமே எப்பயும் போல தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். டேட்டா ஆப்ரேட்டரோட தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துன்னு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம பண்ண போகிறேன். அது கொஞ்சம் எல்லாருமே பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும். அதில் ஆட் நியூ ஆண்டின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஸ்கீம் 9230 தான். ப்ராஜெக்ட் எதுவும் வராது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ண உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டு. அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் டன் ஃபார் வெண்டாருன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் வெண்டார்னு வரும். செலக்ட் வெண்டாரில் நீங்கள் எந்த வெண்டாரை குறித்து வச்சுருக்கீங்களோ அந்த வெண்டாரை செலக்ட் பண்ணணும். இப்போ இவங்க 2 வச்சுக்கிறாங்க. இப்போ இவர் சார் இந்த ஒன்று தான் போட சொன்னாங்க. ஸோ அதனால் கலைமுத்துன்றது அவரோட பேரை வெண்டாரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். லெட்டர் ஆஃபீஸ் ஆர்டர் நம்பரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்லாஷு ஐஃபன்னு இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஜஸ்ட்டு சிம்பிளாக என்எஸ்எஸ், எங்களுக்கு பாரதாஸ் யூனிவர்சிட்டி சுருக்கி பிடியும், அவங்க வெங்கடேஸ்வரா காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஷ் சும்மா ஒன்று போட்டுக்கோங்க. போதும், ஜஸ்ட்டு நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் டேட்டு இன்றைக்கி டேட்டே போட்டுக்கோங்க. ஆக்சுவல் டேட்டும் சரி, டிரான்சாக்ஷன் டேட்டும் சரி, அப்லோட் டேட்டுமே சரி, அதே போட்டுக்கோங்க. இவங்களோட ஃபுல் அமௌண்ட், அதாவது இவங்க ரெகுலருக்கும் ஸ்பெஷலுக்கும் நான் அமௌண்ட் போட்டிருக்கேன். இந்த 2 அமௌண்ட்டுமே எடுக்கணும் அவங்க. ஸோ அது ஃபுல்லாகவே 53,250 போட்டாச்சு. அதுக்கப்புறம் நரேஷனில் இந்த அமௌண்ட் நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ நரேஷனில் என்எஸ்எஸ் ரெகுலர் activities and special camp grant for the year 2025-26. ஓகேங்களா? இந்த மாதிரி டைப் பண்ணிக்கணும். ஏன்னா எதுக்காகனா, நாளைக்கு நம்ம எதுவும் பார்க்குறோம்னா இது எதுக்காக எடுத்தோம்னா இந்த இது மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து செலக்ட் ஸ்கீமில் போய்ட்டு இது நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த இதுக்கு பக்கத்தில் சின்னு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கிராண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஜென்ரலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ தான் போய் உட்காரும். நார்மலாக நீங்கள் போய் கிளிக் பண்ணால், இப்போ போய் நீங்கள் நார்மலாக போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போய் கிளிக் பண்ணால் உட்காராது, இந்த மாதிரி கேட்கும். ஸோ அந்த பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் டைப்பில் ரெவென்யூ பர்சன்டேஜ் 100. ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஆடுன்னு கொடுத்துருங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். அடுத்து சேவ்னு கொடுங்க. ஒரு வவுச்சர் நம்பர் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இது மாதிரி வவுச்சர் நம்பர் க்ரியேட் ஆயிரும். அடுத்தது அடுத்த பேஜுக்கு போகலாமான்னு கேட்கும். எஸ்ன்றதை கொடுங்க. அவ்வளோ. இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக நம்ம டைப் பண்ணியிருக்கிறோமா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்பில் பேமெண்ட் பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆட் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மற்ற எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சோன்னா ஃபைனலாக சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு கொடுக்கணும். ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு ஃபார் சப்மிட்னு வந்திருக்குங்களா? இப்படி வந்தால் தான் நம்ம ஆப்ரேட்டர் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். சிலவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு விட்டுட்டு, சார் நான் பண்ணிட்டேன் சார், வரலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சப்மிட் பண்ணால் தான் இந்த சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு ஃபார் சப்மிட்டட்ன்றது வரணும். வந்தால் தான் ஆப்ரேட்டர் லெவல் ஒர்க்கு நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்ரேட் லெவல் முடிச்சாச்சு. அடுத்து அப்ரூவர் ஐடி எடுத்துகிட்டு அப்ரூவர் ஐடிக்கு போவோம். ஓகேங்களா? இப்போ லாக் அவுட் பண்ணிடுவோம். லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ அப்ரூவர் ஐடியை போட்டு உள்ளே போவோம். உங்கள் காலத்தில் யார் யார் அப்ரூவ் ஐடி வச்சுருப்பீங்களோ அந்த ஐடி போட்டு உள்ளே வந்துடுங்க. நான் ஐடி போட்டு உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன எப்படின்றதை அதை எப்படி எடுக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். அப்ரூவர் ஐடி எஸ்.
அப்ரூவ் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. எப்பயுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. யூசர் டைப்பில் போயிட்டிங்கன்னா ஏஜென்சி D1 வந்தால் தான் டிஓ, இது ஏஜென்சி டிஏன்னு வந்தால் டேட்டா அப்ரூவர். ஓகேங்களா? டிஓ வந்தால் டேட்டா ஆப்ரேட்டரு, டிஏ வந்தால் டேட்டா அப்ரூவர். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்னென்னா சிம்பிள், அதுதான் நமக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகம் ஆப்ரேட்டரில். இப்போ அப்ரூவ் அதே சேம் ஃபார்மேட் தான். எக்ஸ்பெண்டிச்சர் போங்க, அப்ரூவ்னு வரும். அப்ரூவ் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்துடும். சர்ச்சு மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? சர்ச்சு கொடுத்தோன்னா நம்ம கொடுத்த லெட்டர் நம்பர் ப்ளூ கலரில் ஓப்பன் ஆகிருக்குங்களா, இந்த எல்லா அமௌண்ட் எல்லாம் வந்திருக்குங்களா, இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ண, இதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் நம்ம பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ரேட்டரில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக தப்பா அப்படின்றத பார்த்துட்டு. கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்ரூவ்னு சொல்லி வரும். ஸோ இந்த அப்ரூவ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்டரில் ஓகேன்னு சும்மா ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க, அப்ரூவ் கொடுத்துருங்க. அவ்வளோ பேமெண்ட் அட்வைஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். தப்பாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்லி கரெக்டாக பண்ணியிருப்போம், அதனால் எல்லாருமே அப்ரூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இப்போ பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸுன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு ஒரே பேஜுக்குள்ளே வேண்டும் அப்படின்னோம்னா இப்போ இந்த பிரிண்ட் ஆப்ஷன் அவ்வளோ பேமெண்ட் அட்வைஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க, நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமேட்டு பிரிண்ட்டு போடுறோங்க, பிரிண்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் சேவ் மட்டும் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிபிஏ, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான், ஆப்ரேட்டர் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஃபைனலாக ஒன்று என்னென்னா, சில காலேஜஸ்க்கு வந்து இந்த பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் கிளிக் பண்ணுறப்ப இந்த 10 days மட்டும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி இது மாதிரி கிளிக் பண்ணுறது திருப்பி அந்த பேஜுக்கே வருன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்துருச்சு. பட் சில சிஸ்டத்தில் வந்து இந்த பாப்பப் பிளாக் ஆனதுனால வரல, திருப்பியும் அதே இடத்துல வந்து உட்காந்துருந்தாங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகி திருப்பி இதே மாதிரி வந்து உட்காந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சிஸ்டத்தில் பாப்பப் பிளாக் ஆகிருக்கும். அது எப்படி இருக்குன்றது அப்படியும் இதிலேயே சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணால் இதிலே ஆன்லேயே இருக்கட்டும். சைடில் இந்த 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்துட்டாங்க, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்டரில் வந்து சைட் செட்டிங்னு இருக்கும். அப்புறம் அதே லாஸ்ட்டில் வந்து பாப்பப் அண்ட் ரீடைரக்ட்னு இருக்கும். இதில் எல்லாத்துக்கும் டோன்ட் அலோவ் சைட்டுன்னு இருக்கும். இதில் சைட் கேன் சென்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ போயிட்டு நீங்கள் பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே.